Hello students, இப்போ நம்ம class 11 Mathsல 5th chapter binomial theorem sequence and series example 5.1 லேருந்து 5.6 வரைக்கும் பார்க்கலாம். Example 5.1 Find the expansion of னு கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டர்ன்ல இருந்தாலே நம்ம அதை binomial theoremல போடுவோம். எப்படின்னா a plus b to the whole power n ன்ற பேட்டர்ன். அப்போ இந்த first term தான் a, second term தான் b, பவர்ல இருக்கிறது n. ஸோ நம்ம இதை எப்படி போடுவோம்னா இப்போ பவரில் n இருக்குன்னா nc0 ப்ளஸ் nc1 கொஞ்சம் கேப் விட்டுட்டு ப்ளஸ் nc2 அந்த மாதிரி ncr வரைக்கும். அத்த ஏயோட பவர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். அப்போ a பவர் n, a பவர் n மைனஸ் 1, n மைனஸ் 2, n மைனஸ் ஆர். பியோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அப்போ b பவர் 0 அதை போடலாம், போடாமையும் இருக்கலாம். b பவர் 1, b பவர் 2, b பவர் ஆர், b பவர் n வரைக்கும் வரும். இப்போ இங்கே பவரில் 5 இருக்குது. அப்போ 5c0 இங்கே போடலாம், போடாமல் இருக்கலாம். ஏன்னா 5c0 5c5 0 வச்சு வந்தாலும் சரி, ரெண்டு நம்பர்ஸும் சேமாக இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ 1. ஸோ 5c0 ப்ளஸ் 5c1 ப்ளஸ் 5c2 5c3 5c4 5c5. அதை ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் டிக்ரீஸ் ஆகணும். 2x பவர் 5 2x பவர் 4 2x பவர் 3 2x பவர் 2 2x பவர் 1 2x பவர் 0 போடலாம். ஏன்னா anything பவர் 0 1. ஸோ விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதோட பவர் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ 3 பவர் 0 எனிதிங் பவர் 0 1 அதனால போடல. 3 பவர் 1 3 பவர் 2 3 பவர் 3 3 பவர் 4 3 பவர் 5. ஸோ அந்தந்த டேர்ம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் 5.2 எவால்வேட் 98 பவர் 4. அப்போ 98 நம்ம 100 மைனஸ் 2 பவர் 4னு போடலாம். பவரில் 4 இருக்கிறனால 4c0 4c1 4c2 4c3 4c4. இங்கே நடுவில் ப்ளஸ் சைன் இருக்கனால எல்லா டேர்முமே ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் சைன் இருக்கனால ஒரு டேர்ம் ப்ளஸ்னா அடுத்த டேர்ம் மைனஸ், அடுத்த டேர்ம் ப்ளஸ், அடுத்த டேர்ம் மைனஸ்னு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 5.3 ஃபைண்ட் த மிடில் டேர்ம். மிடில் டேர்ம்னாலே இந்த பவரில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். 6 இருக்குன்னா மொத்தம் அதில் 7 டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம்? 7 டேர்ம்ஸில் மிடில் டேர்ம் 4. அப்போ T4 நம்ம எப்படி இல்லை T3 + 1. அப்போ ஆரோட ஆன்சர் 3. என்னன்றது 6, ஏன்றது x, பின்றது y. மிடில் டேர்ம் இல்லை 5th டேர்ம் 6th டேர்ம் அந்த மாதிரி எது கேட்டாலும் என்சிஆர் ஏ பவர் n மைனஸ் ஆர் பி பவர் ஆர் தான் ஃபார்முலா. ஸோ அந்தந்த நம்பர்ஸை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுவும் மிடில் டேர்ம், ஆனால் பவரில் 7 இருக்குது. அப்போ இன்னும் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ 8. அப்போ மொத்தம் 8 டேர்ம்ஸ் இருந்தால் மிடில் டேர்ம் என்ன? 4th டேர்மும் 5th டேர்மும். அப்போ T4 T5 ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். T4 T3 + 1னோ T5 T4 + 1. அதாவது இதை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஆருக்கு பதில் 3 போடணும், இதை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஆருக்கு பதில் 4னு போடணும். நெக்ஸ்ட் 5.5 ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம என்சிஆர் ஃபார்முலாவில் தான் போடுவோம். ஆனால் ஆருக்கு பதில் எந்த நம்பரும் போடக்கூடாது. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கிற எக்ஸோட பவரும் இங்கே இருக்கிற எக்ஸோட பவரையும் ஈக்குவல் ஆக்கணும். இங்கே எக்ஸோட பவர் 6, இங்கே 6. அப்போ ஆரோட ஆன்சர் 6. அப்போ இந்த ஆன்சரில் ஆர் வர இடத்துலலாம் 6 போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்சிஆர் போட்டுட்டேன். இங்கே எக்ஸோட பவரில் என்ன வருது? 6, இங்கே கியூப். அப்போ ஆரோட ஆன்சர் 3. ஸோ என்னோட ஃபைனல் ஸ்டெப்பில் ஆருக்கு பதில் 3ன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 5.1லேருந்து 5.6 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.